إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு ரமலானுக்கு முன்னால் நாம் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த இடத்தில் ரமலானுக்கு முன்னால் நம்மை நாம் சரி செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலும் இருக்கின்றோம். இப்போது நாம் இந்த இடத்தில் புரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், சூரத்துல் பக்ராவினுடைய வசனம் 183 185 வரை இருக்கக்கூடிய 3 வசனங்களில் அல்லாஹு தாலா 5 விஷயங்களை பற்றி பேசுகின்றான். இந்த 5 விஷயங்களும் ரமலானை பற்றித்தான் அல்லாஹு தாலா பேசுகின்றான். சுருக்கமாக இப்படி அதை சொல்ல வேண்டுமானால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை போன்று இஸ்லாம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் என்று சொல்லி கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், இந்த 5 மீது இஸ்லாத்தினுடைய கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்வதை போன்று ஒரு உவமையாக ரமலான் என்ற ஆர்சி, ரமலான் என்ற கட்டடம் சீலிங் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 5 தூண்கள் எது என்று பார்த்தால், நான் கூறிய அந்த 3 வசனங்களில் அல்லாஹு தாலா அந்த 5 தூண்களை பற்றி குறிப்பிடுகின்றான். ரமலான் என்றால் என்ன என்ற இந்த விஷயத்திற்கு அந்த 5 விஷயங்களை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த 5 விஷயங்களை இந்த 3 வசனத்தில் அல்லாஹ் பேசி முடித்துவிட்டு 186வது வசனத்தில் அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கின்றான். இந்த 5 விஷயங்களும் உங்களிடத்தில் சரியானதாக இருந்து விட்டால், மேற்கூறிய 3 வசனங்களில் வரக்கூடிய 5 சப்ஜெக்டுகளும் இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்தில் சரியானதாக இருந்து விட்டால், பின்பு அல்லாஹு தாலா பேசுகின்றான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றேன், அவர்கள் அழைக்கக்கூடிய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன் என்று நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிக் கொடுக்கின்றானே. எப்படிப்பட்ட அடியார்கள் அவர்கள்? யார் அவர்கள்? யாருடைய அழைப்பிற்கு அல்லாஹு தாலா பதிலளிக்கின்றான், யாருக்கு அல்லாஹு தாலா நெருக்கமாக இருக்கின்றான் என்பதை உன்னிப்பாக நீங்கள் மேலே படித்து பார்த்தால், இந்த 5 விஷயத்தில் எந்த அடியார்கள் மிக தெளிவானவர்களாக இருக்கிறார்களோ, ரமலானுடைய இந்த 5 விஷயங்களையும் எந்த நல்லடியார்கள் மிக பொருத்தமாக அதில் செயல்படுத்துகின்றார்களோ, அந்த நல்லடியார்களோடு, அந்த பக்குவப்பட்ட அடியார்களோடு ரப்புல் ஆலமீன் பேசுகின்றார், நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றேன். எவ்வளவு பெரிய ஸ்தானம் என்பதை முதலில் நினைத்து பாருங்கள். ரப் நம்மோடு இருக்கின்றான், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். வேறு எது வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள்? வேறு எது கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள்? படைத்த ரப்புல் ஆலமீன், அவனால் தான் இந்த உலகமே, அவன் கொண்டு வந்ததுதான் அனைத்தும். அந்த ரப் ஒரு அடியாரோடு இருக்கின்றேன் என்று அவனே சான்று பகர்கின்றான். நான் அவருக்கு நெருக்கமாக இருக்கின்றேன். எல்லா புறங்களிலும், எல்லா பக்கங்களிலும் ஒரு அடியாருக்கு நெருக்கமாக ரப்புல் ஆலமீன் இருக்கக்கூடிய நேரத்தில், இதை விடவும் ஒரு பொக்கிஷம், இதை விடவும் மிகப்பெரிய ஒரு அழகு அந்த அடியாருக்கு வேறு ஒன்றுமே இல்லை. பின்பு அல்லாஹு தாலா அதை இன்னும் வலுவாக்குகின்றான். அந்த அடியார் என்னை அழைத்தால், இதா தஆனி, அவர் என்னை அழைத்தால், உஜீபு தஅவத்தத் தாஇ, அவர் என்னை அழைக்கக்கூடிய அந்த அழைப்பிற்கு நான் பதிலளிக்கின்றேன். 10 முறை கேட்டாலும் அவர் கேட்காத மாதிரி போறவர் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம அழைச்சி அவர்கிட்ட பேசி 10 முறை பேசினாலும் கேட்காத மாதிரி போகக்கூடிய பல நபர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சமீஅ், கேட்பவன். கேட்பவன் மாத்திரம் இல்லை, இப்ப இந்த வசனத்தில்
அடியார்கள் என்னை அழைத்தால் அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன் என்றும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த இரண்டு பொக்கிஷங்கள், இந்த இரண்டு மிகப்பெரிய சப்ஜெக்டுகள், யாரோடு அல்லாஹ் அப்படி நடந்து கொள்கின்றான்? யாரோடு? இப்போது வர இருக்கின்ற இந்த ரமலான் எந்த 5 தூண்களின் மீது நிலைக்குத்தாக நிற்கின்றதோ, இந்த விஷயத்தை யார் மிக தெளிவாக பக்குவமாக இதை கடைபிடிப்பார்களோ இன்ஷா அல்லாஹ் அவர்களோடு அல்லாஹ் இப்படி நடந்து கொள்வான். அவர்களோடு அல்லாஹ் நெருக்கமாக இருப்பான். அவர்கள் அழைக்கக்கூடிய அழைப்பிற்கு ரப்புல் ஆலமீன் பதிலளிப்பவனாக இருக்கின்றான். அந்த மேற்கூறிய 3 வசனங்களில் அல்லாஹு தஆலா பேசுகின்ற அந்த 5 விஷயங்கள் என்ன, இதை அல்லாஹ்வே எப்படி பேசுகின்றான் என்பதை மிக அழகாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ அந்த 5 தூண்களை பார்ப்பதற்கான நேரம் இல்லை. இந்த 5 தூண்ல எது சென்டர் தூணாக இருக்கின்றதோ, எது மேற்கூரையே தாங்கி நிற்கக்கூடிய மைய தூணாக மர்க்கஸாக இருக்கின்றதோ, அதை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் இப்போது நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் பேசுகின்றான். குர்ஆன் முழுக்க நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எந்த ஒரு மாதத்தையும் அல்லாஹு தஆலா பெயரிட்டு பேசவே இல்லை. 12 மாதங்களில் எந்த மாதத்தையும் அல்லாஹு தஆலா பெயர் கூறி பேசவே இல்லை. புனிதமாக்கப்பட்ட 4 மாதங்கள் என்று சொல்லும் போது கூட மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், புனிதமாக்கப்பட்ட 4 மாதங்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்கிறானே தவிர அந்த மாதங்கள் யாவை என்பதை பற்றி அல்லாஹு தஆலா பெயர் கூறி பேசவில்லை. அதை நாம் ஹதீஸில் இருந்து தான் தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு மாதத்தை பற்றி அல்லாஹு தஆலா பெயர் கூறி உச்சரிக்கின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ரமலான் என்ற இந்த வார்த்தையை அல்லாஹ்வே பெயர் கூறி பேசுகின்றான். ஷஹ்ரு ரமலான் சொல்லி முடித்த மாத்திரத்தில் ரமலானுடைய சிறப்பு என்ன என்று எடுத்து கூறும் போது ரப்பே பேசக்கூடிய முதல் வார்த்தை உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று பேசுகின்றான். இதுதான் சிறப்பு. ரமலானுடைய ஆக பெரும் சிறப்பு எது என்று நீங்கள் கேட்டால், எது என்று யார் உங்களிடத்தில் கேட்டாலும் ரப்பு சொல்லக்கூடிய பதிலை சொல்லுங்கள். உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம். அல்லாஹ் அப்படிதான் சிறப்பாக்குகின்றான். ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன் இறங்கிய மாதம். வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டக்கூடிய ஃபுர்கான் இறங்கிய மாதம். ரமலானில் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கினான். அல்லாஹ் குர்ஆனை ஃபுர்கானை இறக்கியதற்காக அந்த ரப்புக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். எப்படி? நோன்பு வைத்து நன்றி செலுத்துகின்றோம். இது அல்லாஹ்வே பேசுறான். ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யசும்ஹு, எவர் ஒருவர் இந்த மாதத்தை உங்களில் அடைவீர்களோ அடைவாரோ அவர் நோன்பு நோற்கட்டும். இந்த மாசத்துல நான் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறேன். இதுதான் ஆக பெரும் சிறப்பு. இந்த மாதத்தினுடைய குர்ஆனை நான் இறக்கி வைத்திருக்கிறேன். இந்த மாதத்தில் நீங்கள் உயிரோடு இருந்தால், இந்த மாதத்தை நீங்கள் அடைந்தால் ஃபல்யசும்ஹு, நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? குர்ஆன் இறங்கியதற்காக இந்த மாதத்தில் நோன்பு. ரமலான் மாதத்தில் நோன்பு அல்ல, ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கியதற்காக நோன்பு என்ற காரணத்தை ரப்பே பேசி காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். உடலையும் உயிரையும் எப்படி நீங்கள் தனித்தனியாக காண முடியாதோ, பொருள் இருக்காதோ, உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால், உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் உடலுக்கு எப்படி எந்த மதிப்பும் இல்லையோ, ரமலானை விட்டு குர்ஆன் பிரிந்து விட்டால் ரமலானுக்கு ஒன்றும் இல்லை. ரமலான் உடலை போன்று என்று எல்லாம் ஒரு ஓமை புரிவதற்காக. ரமலான் உடலை போன்று என்றால் குர்ஆன் ரமலானுடைய உயிர். குர்ஆன் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் தான் ரமலானுடைய மதிப்பும் மகிமையையும் அல்லாஹு தஆலா கூட்டி இருக்கின்றான். அந்த மாதத்தினுடைய ஆக பெரும் சிறப்பை அல்லாஹு தஆலா குர்ஆனை வைத்து அலங்கரித்திருக்கின்றான். ரூஹ், குர்ஆனுக்கு பெயர் இருக்கின்றது. அம்ருல்லா, அல்லாஹ்வினுடைய கட்டளை என்று குர்ஆனுக்கு பெயர் இருக்கின்றது. இதே பெயர்கள் ரூஹுக்கும் இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய கட்டளை என்றும், ரூஹ் உயிர், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்றெல்லாம் உயிருக்கு எந்த பெயர் இருக்கின்றதோ அதை குர்ஆனுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். ரமலான் என்ற உடலுடைய உயிர் ரூஹ், குர்ஆன் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரமலானையும் குர்ஆனையும் ஒரு நாளும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. இதை எப்படி நாம் விளங்க வேண்டுமானால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 11 மாதங்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்திருக்கிறார்கள்.
ஆனால் இந்த 11 மாதங்களிலும் எல்லா நாட்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை, என்பதற்கு சான்று இல்லை. 4 நாட்கள் தொடர்ந்து வந்திருப்பார்கள், 2 நாட்கள் லீவ் எடுத்திருப்பாங்க, வஹி இல்ல. மீண்டும் ஒரு 6 நாட்கள் வந்திருப்பார்கள், மீண்டும் ஒரு நாட்கள் வராமல் இருந்திருப்பார்கள், வஹி இல்ல. அல்லாஹு தஆலா எப்போது வஹி அறிவிக்க வேண்டும் என்று எண்ணினானோ அப்போதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். ஆனால் ரமலானை தவிர ஏனைய 11 மாதங்களிலும் தொடர்ச்சியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் என்பதை நீங்கள் சான்றாக காண முடியாது. ஆனால் ரமலானில் மாத்திரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தினந்தோறும் இருப்பார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, தினம் தினம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானிலே இருப்பார்கள். என்ன செய்வாங்க? 11 மாதங்களிலும் இந்த ரமலான் என்ற இந்த 12வது மாதத்திலும் அல்லாஹு தஆலா எதை வஹியாக கொடுத்தானோ அவையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு பாடம் என்றால், ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த வருடத்தினுடைய ஒட்டுமொத்த வஹியையும், அதுவரை நபித்துவத்தில் இருந்து அருளப்பட்ட ஒட்டுமொத்த வஹியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓதச் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடம் கேட்பார்கள். ஹிஃப்ல் பாடம் நடக்கும். யாருக்கும்? வானவர் என்கின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிற உஸ்தாதுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற மாணவருக்கும் ஹிஃப்ல் பாடம் கொடுப்பது ரமலானில் தான் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அன்று வரைக்கும் இறங்கிய ஒட்டுமொத்த குர்ஆனையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஓதி காட்டுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சரி காண்பார்கள் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடம் ரமலானிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பாடம் கொடுப்பார்கள். கடைசி ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை ஓதச் சொல்லி கேட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதை நீங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். ரமலான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தினம் 29 நோன்போ 30 நோன்போ செல்வார்கள் வந்து விடுவார்கள். 30 நாட்களும் 29 நாட்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரமலானில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர்பை தான் வெகு தூரமாக நாம் வைத்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. குர்ஆன் வாழ்க்கை நெறி. குர்ஆனை ஒருவன் தூரமாக வைத்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையினுடைய உருப்படி அவனுக்கு சுத்தமாக இருக்காது. குர்ஆன் எதுவரைக்கும் அவரை விட்டு தூரமாக இருக்குமோ அல்லாஹ்வினுடைய அருளும் அவரை விட்டு தூரமாக இருக்கும். குர்ஆன் உங்களுக்குள்ளாக எவ்வளவு நெருக்கமாக இருக்குமோ அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், கருணை, பரக்கத் ஒட்டுமொத்தமும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் 10 ஹதீஸ்களை நான் சொல்கின்றேன். ரமலானை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனை பற்றிய 10 ஹதீஸ்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள். இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, நாளை மறுமை நாளையில் உங்களுக்கு ஓதியவருக்கு அது ரெக்கமெண்டேஷன் செய்வதற்காக வரும். அல்லாஹ் பேசுறான் சூரா அபஸால. மனைவி, மக்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாரும் விட்டு விருந்தோடுவார்கள். ரத்த பந்த உறவு, பாசம், நீ இல்லனா நான் இல்ல, அவ்வளவு லவ், அவ்வளவு காதல், அதெல்லாம் இங்க மறுமையில இல்ல. மறுமையில் ஒட்டுமொத்த நபர்களும் ஒவ்வொரு நபர்களை விட்டு விருந்தோடுவார்கள். தன்னிலை என்பதை தற்காத்துக் கொள்வதற்காக, அவர்கள் சொர்க்கத்தை பெறுவதற்காக, அவர்கள் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை எப்படியாவது பெற்று சொர்க்கம் கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தில் வெறுண்டோடுவார்கள். அந்த நேரத்தில் யார் குர்ஆனை நண்பனாக்கி கொண்டாரோ, யார் குர்ஆனை உறவாக ஆக்கி கொண்டாரோ, இந்த குர்ஆன் நாளை மறுமையில் அவருக்கான சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு பொக்கிஷமாக வந்து நிற்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நமக்காக நாளை மறுமை நாளையில் ரெக்கமெண்டேஷன் செய்வதற்காக இந்த உலகிலேயே அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய ஆகச் சிறந்த நண்பன், ஆகச் சிறந்த உறவு, நீங்கள் எப்படியும் அதை வைத்துக் கொள்ளுங்கள், குர்ஆன் மாத்திரம்தான். நம்பர் 2, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, இம்மையிலும் மறுமையிலும்
உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுத் தருபவரே. நம்பர் 3, அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா. எவர் குர்ஆனை திறம்பட ஓதுகிறாரோ, நிறுத்தி நிதானமாக தஜ்வீதோடு முறைப்படி ஓதுகிறாரோ, எவர் அதை மனனம் செய்கிறாரோ, எவர் தன்னுடைய முயற்சியை குர்ஆனின் மீது செலுத்துகின்றாரோ, குர்ஆனுக்காக தன்னுடைய செல்வங்களை செலவு செய்கின்றாரோ, குர்ஆனுடைய இல்முக்காக தன்னுடைய பயணத்தை இலக்காக கொண்டிருக்கிறாரோ, குர்ஆனை அடைவதே தன்னுடைய லட்சியம் என்று எவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றாரோ, இவர் சங்கை மிகு எழுத்துக்களை எழுதுகிறார்களே லௌஹுல் மஹ்ஃபூதில் இருந்து குர்ஆனாக, அந்த வானவர்களோடு இவர் இருப்பார். நம்பர் 4, மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு பிஹி ஹஸனா. குர்ஆனில் இருந்து, அல்லாஹ்வினுடைய வேதத்திலிருந்து எவர் ஒருவர் ஒரு எழுத்தை சொல்வாரோ, ஒரே ஒரு எழுத்து அலிஃப் என்ற ஒரு எழுத்து எவர் சொல்லுவாரோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும். வல் ஹஸனத்து அஷரு அம்சாலிஹா. அந்த ஒரு நன்மை 10 நன்மையை அவருக்கு கொடுத்துவிடும். இஸ்லாத்தினுடைய நியதியே, ரப்புல் ஆலமீனுடைய கருணையே, எவர் ஒருவர் ஒரு நன்மை செய்தாலும் அதை அவருக்கு 10 மடங்காக அல்லாஹ் தஆலா கொடுப்பதுதான். ஆனால் எவர் ஒருவர் ஒரு தீமையை செய்தாரோ அதை ஒரு தீமையாகவே பதிவு செய்கின்றான். இது அல்லாஹ்வினுடைய கருணை. குர்ஆனில் இருந்து எவர் ஒரு எழுத்தை ஓதுவாரோ அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அந்த ஒரு நன்மை 10 நன்மை அவருக்கு கொடுத்துவிடும். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். நபி அவர்கள் சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம் மூன்றும் சேர்த்து ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். பல் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. யார் இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு முறை சொன்னாரோ 30 நன்மைகளை அவர் பெற்றுக் கொண்டார். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் 90 நன்மை கிடைச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அலிஃப் லாம் மீம் என்ற இந்த வார்த்தை 120 திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லும் போது குர்ஆனுடைய வசனமாக ஒரு எழுத்துக்கு 10 நன்மையை அல்லாஹ் தஆலா வாரி வாரி வழங்குகின்றான். இதைவிட ஒரு கருணையை ரப்பு எப்படி பொழிய முடியும்? அல்ஹம்து என்ற இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னால் அலிஃபுக்கு 10, லாமுக்கு 10, ஹாவுக்கு 10, மீமுக்கு 10, தாலுக்கு 10, 5 நன்மை, 50 நன்மைகள். அல்ஹம்து என்ற வார்த்தை 100 நன்மை கிடைச்சிருக்கு. இப்போ எவ்வளவு நன்மைகளை எப்படி வாரி வழங்குகிறான் பாருங்கள். குர்ஆனில் இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய நன்மையை வேறு எதிலிருந்தும் நீங்கள் பெற முடியாது. இஹ்லாஸான முறையில் குர்ஆனுடைய வசனங்களை மனனம் செய்து அதற்காக உங்களுடைய தேடலையும் சிந்தனையும் அதற்குள்ளாக செலுத்தி குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஓத ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மையை அல்லாஹ் தஆலா வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை 4வது ஹதீஸ். 5வது, ஒரு சமூகத்தினுடைய உயர்வு அவர்கள் குர்ஆனுடைய தொடர்பில் இருப்பதை கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் ஒரு சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்று நாடினால் அவர்களுக்கு குர்ஆனை தருகின்றான். அதாவது குர்ஆனை அவர்கள் பற்றி பிடிக்க வேண்டும். குர்ஆனோடு தங்களுடைய வாழ்வியலை அவர்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் எப்படி பேசுகின்றதோ அதுதான் தனது வாழ்க்கை நடைமுறை என்று அவர்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனாக எவருடைய வாழ்க்கை இருக்குமோ அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துகின்றான். அதனுடைய தொடர்ச்சி, எந்த சமூகம் குர்ஆனை விட்டு தூரமாகுமோ அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா நாசப்படுத்தி விடுகின்றான். ரமலான் அடுத்த வருஷம் வரும், இதே சிறப்பை எடுத்துக்கொண்டு வரும். கியாமத் நாள் வரைக்கும் ரமலான் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை இன்று வரை நமக்கு அளித்திருக்கின்றான். சந்தர்ப்பத்தை இன்று வரை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். வரத்தை அல்லாஹ் தஆலா இன்று வரை நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் இந்த வரத்தை நம்மிடம் இருந்து எடுப்பதற்கு முன்னால், இந்த பொக்கிஷத்தில் இருந்து நம்மை அகற்றுவதற்கு முன்னால், அவனுடைய ரஹ்மத்தை நாம் பெறுவதற்கு முன்னால், மரணத்தை கொண்டு நம்மை அகற்றுவதற்கு முன்னால் முந்திக் கொள்ளுங்கள். குர்ஆனோடு உங்களுடைய வாழ்வியலை மாற்றிக்கொள்ளுங்கள். இது 5வது ஹதீஸ். 6வது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரிப். உங்களுடைய உள்ளங்களில் குர்ஆனுடைய எந்த ஒரு வசனத்தையும் மனனம் இல்லாமல் பாலடைந்த ஒரு வீட்டை போன்று ஆக்கிவிடாதீர்கள். பாலடைந்த வீட்டில் என்ன இருக்கும்? தேள் இருக்கும், பாம்பு இருக்கும், பூரான் இருக்கும், இருட்டு இருக்கும், வசிக்க முடியாத அளவிற்கு அசௌகரியம் இருக்கும்.
அசுத்தம் இருக்கும், கழிவு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஹபாயிசுகள், கெட்ட சைத்தான்கள் குடியேறுவார்கள். இவையெல்லாம் உள்ளத்துக்குள்ள ஒருத்தருக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா இதில் குர்ஆன் எப்படி போகும்? குர்ஆனுடைய வசனங்களில் எதுவுமே அவருடைய உள்ளத்தில் இல்லாமல் இருந்தால் அவருடைய உள்ளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த உவமையை போன்று கெட்டுப்போன பாலடைந்த வீட்டை போன்றதாகிவிடும். இப்படி ஆக்கிக்காதீங்கன்றாங்க. இப்படி ஆக்குவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பு எங்க இருக்கு? குர்ஆனை எடுங்க, ஓதுங்க, அதை மனனமிடுங்கள், அதை மனப்பாடம் செய்யுங்கள். அதில் ரப்பு என்ன பேச இருக்கின்றான், என்ன சொல்ல இருக்கின்றான், ததப்புர் செய்யுங்கள், தாக்குல் செய்யுங்கள். உங்களுடைய சிந்தனையை, உள்ளத்தை அதனோடு தொடர்பு படுத்துங்கள். அதை பற்றி யோசியுங்கள், சிந்தியுங்கள். குர்ஆனோடு உங்களுடைய செயல்களை கொண்டு செல்லுங்கள். இப்படி இருந்தால் உள்ளங்கள் பாதுகாக்கப்படும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 7வது ஹதீஸ், இக்ரா வர்க. நாளை மறுமை நாளையில் யாரெல்லாம் குர்ஆனை மனனம் செய்து ஓதி அதை பாதுகாத்து வந்தார்களோ இத்தகைய அடியார்களுக்கு ஸ்பெஷலாக அல்லாஹு தஆலா ஒரு போனஸ் ஒன்றை தருவான். சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அவர்களை அழைப்பான், குர்ஆனை ஓதுங்கள் என்று கூறுவான். நாளை மறுமை நாளையில் அல்லாஹுக்கு முன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால், ஒட்டுமொத்த வானவர்களுக்கு முன்னால், ஒட்டுமொத்த நபிமார்களுக்கு முன்னால், ஒட்டுமொத்த சொர்க்கவாசிகளுக்கு முன்னால், சஹாபாக்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனை ஓதுங்கள் என்று கூறுவான். அவர் ஓதுவார். எல்லோரும் குர்ஆனை கேட்பார்கள். அவர் ஓதுவதை அல்லாஹ்வும் கேட்பான். ஓதுவார். அல்லாஹு தஆலா கூறுவார், ஓது. உலகத்தில் நீ எப்படி நிறுத்தி நிதானமாக ஓதினாயோ, வரத்திலில் குர்ஆன தர்தீலா, எதுவரைக்கும் உனக்கு தெரியுமோ அதுவரை ஓது. 10 வசனங்களை ஓதுபவர்கள் இருப்பார்கள், 20 வசனங்களை ஓதுபவர்கள் இருப்பார்கள், 10 சூறாக்கள், 20 சூறாக்கள், குர்ஆனுடைய பாதி, குர்ஆனுடைய முக்கால்வாசி, முழு குர்ஆனையும் ஓதி முடிப்பார்கள் ஹாஃபில்கள். அல்லாஹு தஆலா சொல்லுவான், எவ்வளவு தூரம் நீங்கள் ஓதுகிறீர்களோ உங்களுடைய அந்தஸ்தை அவ்வளவு தூரம் சொர்க்கத்தில் நான் உயர்த்துவேன். ஹாஃபில்களுக்கான அந்தஸ்து என்ன யோசித்து பாருங்கள். குர்ஆனுடைய மனனம் சும்மா இல்ல. ஏன் அதற்காக பாடுபடுகின்றோம்? மனனம் செய்யுங்கள், அதை நிறுத்தி ஓதுங்கள், தஜ்வீதோடு ஓதுங்கள். ஏன் அதுல மனக்கெடுறோம்? அந்தஸ்து ரொம்ப பெருசு. ரமலான் ஒரு அரிய வாய்ப்பு. முடியுமான அளவிற்கு மனனம் செய்யுங்கள். எவ்வளவு வரைக்கும் நேற்று வரை தெரியலையோ அதை இன்று முதல், இப்போதிலிருந்து ஜும்மா முடிந்ததற்கு பின்னால் துவங்குங்கள். ஒரு இலக்கை வையுங்கள், ஒரு வியூ பாயிண்ட். இதுவரைக்கும் நான் மனப்பாடம் பண்ணணும். தெரிந்தவர்களிடத்தில் சொல்லி காட்டுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதை நான் சொல்றேன், பாடம் சொல்றேன், கேளு, சரி செஞ்சு கொடு. மீண்டும் தினம் உங்களால் ஒரு வரி முடிந்தால் ஒரு வரி, 2 வரி முடிந்தால் 2 வரி, அரை பக்கம் முடிந்தால் அரை பக்கம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மனனம் செய்ததை மீண்டும் உங்களுடைய சுன்னத்தான தொழுகைகளில், உங்களுடைய நஃபீலான தொழுகைகளில் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி தக்பீரை கட்டிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னாடி நீங்கள் எதை மனனம் செய்திருக்கிறீர்களோ அதை மீண்டும் மடக்கி ஓதுங்கள். குர்ஆனை பாடம் பைஹாட் ஆகும், பாடம் சரளமாகும். இதை மீண்டும் செய்யுங்கள். இதற்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள். 8வது ஹதீஸ், கிதாபுல்லாஹி ஹுவ ஹப்லுல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிதாப் என்பது அல்லாஹ்வினுடைய கயிறாகும். அல்லாஹ்வினுடைய வேதம் அல்லாஹ்வினுடைய கயிறு. இதை நீங்கள் விட்டுவிட்டால் வழி தவறிடுவீங்க. அல்லாஹ் அந்த பக்கம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் முனையை யார் பிடிக்கிறீர்களோ அவர்கள் தப்பிப்பீர்கள். யார் இந்த பக்கம் முனையை பிடிக்காமல் அல்லது இறுக்கமாக பிடிக்காமல் சாதாரணமாக பிடித்திருப்பீர்களோ அவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கைசேதத்தில் விடப்படுவீர்கள். இறுக்கமாக பிடியுங்கள். அல்லாஹ் அந்த பக்கம் பிடித்திருக்கிறான். அந்த பிடி மிஸ் ஆக போறதில்லை. அந்த கயிறு அறுபட போறதும் இல்லை. அந்த கயிறு வலுவானது. அந்த கயிறுக்கு பேர் குர்ஆன். இந்த பக்கமாக நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய அடியார்களில் நாம் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9வது ஹதீஸ், அஃலலுல் கலாமி கிதாபுல்லாஹ். வேதங்களில் கலாம்களில் சிறந்த கிதாப், சிறந்தது
ஒரு உரையில் ஆகச் சிறந்த உரை அல்லாஹ்வினுடைய வேதம் தான். இதை தாண்டி வேற எதையுமே நீங்க பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் லெக்சர் எடுத்தாரு, இவர் இப்படி நடத்தினார், அவர் அப்படி நடத்தினார். யார் எப்படி நடத்தி இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிய வசனங்களை கொண்டுதான் நடத்த முடியும் பாடம். இதைவிட சிறந்த உரை இல்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உண்மையான வேதம் எது? அல்லாஹ்வுடைய வேதம் தான். சிறந்த வேதம் எது? அல்லாஹ்வுடைய வேதம் தான். சிறந்த உரை எது? அல்லாஹ்வுடைய உரைதான். குர்ஆனை விட ஒரு சிறந்த உரையோ, சிறந்த கிதாபையோ, சிறந்த உணர்ச்சி பூர்வமான சரியான ஒரு கருத்தையோ நீங்கள் எந்த புத்தகத்தில் இருந்தும் எதிலிருந்தும் நீங்கள் எடுக்க முடியாது. இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். 10வது ஹதீஸ பாருங்க. மிக ஆழமான அழகான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உவமைகளை கொண்டு நமக்கு புரிய வைக்கிறாங்க. முஃமின், குர்ஆன் ஓதக்கூடிய முஃமின், குர்ஆன் ஓதாத முஃமின், முனாஃபிக், குர்ஆன் ஓதக்கூடிய முனாஃபிக், குர்ஆன் ஓதாத முனாஃபிக். குர்ஆனை ஓதக்கூடிய முஃமினுக்கு உதாரணம் யார் தெரியுமா? கல் உத்ரஜ்ஜா, எலுமிச்சப்பழம் அல்லது எலுமிச்சங்காய் அல்லது நாற்றங்காயை போன்றவர். அதற்கு சுவையும் இருக்கின்றது, மனமும் இருக்கின்றது. எலுமிச்சை பழத்திற்கும் நாற்றங்காய்க்கும் சுவையும் உண்டு, அதே போன்று அதற்கு நறுமணமும் உண்டு. இப்படிப்பட்டவர் முஃமினாக இருந்து குர்ஆனை ஓதுபவர். சொல்றது விளங்குதுங்களா? இரண்டாவது நபி அவர்கள் சொல்றாங்க, அதே போன்று வமஸலுல் முஃமினில்லதி லா யக்ரஉல் குர்ஆன், குர்ஆன் ஓதாத முஃமின், கலிமா சொல்லி இருக்கிறார், முஸ்லிம், எல்லா நல்ல காரியம் இருக்குது, ஆனா குர்ஆனை டச் பண்ண மாட்டேங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு முஃமினாக அவர் இருந்தால் இவருக்கான உதாரணம் கத்தம்ரதி, பேரிச்ச பழத்தை போன்றவர். அதனுடைய சுவை இனிமையானது, ஆனால் அதற்கு நறுமணம் என்பது இல்லை. சொல்றாங்க, பேரித்த பழத்திற்கு நறுமணம் இல்லை, ஆனா சுவை இருக்கு. இது குர்ஆன் ஓதாத முஃமின். முனாஃபிக்குக்கு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. வமஸலுல் முனாஃபிகில்லதி லா யக்ரஉல் குர்ஆன், குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு முஃமினுக்கு, ஒரு முனாஃபிக்குக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, துளசி செடியை போன்ற, கர்ரீஹானா, துளசியை போன்று. துளசி கசக்கும், ஆனால் வாசம் இருக்கும். யார் இவரு? முனாஃபிக், ஆனா குர்ஆனை ஓதுறார். இவருடைய உதாரணம் துளசியை போன்று, துளசி செடியை போன்று. இதற்கு நறுமணம் இருக்கும், ஆனால் கசக்கும், சுவை இருக்காது. அதே போன்று வமஸலுல் முனாஃபிகில்லதி லா யக்ரஉல் குர்ஆன், குர்ஆன் ஓதாத முனாஃபிக்குக்கு உதாரணம், உள்ளத்திலேயும் கெட்டது, வெளிப்புறமாவும் நல்ல முறையில் இருக்க மாட்டார். இப்படி குர்ஆன் ஓதாத முனாஃபிக்குக்கு உதாரணம் கல் ஹன்கலதி. என்ன இது? குமட்டிக்காய். இந்த குமட்டிக்காய்க்கு வாசமும் கிடையாது, அதனுடைய சுமையும் கசப்பானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ளும் பொருட்டில் இந்த ஹதீஸை நமக்கு புரிய வைத்திருக்கின்றார்கள். இதனுடைய பொருள், ஒரு முஃமின் உள்ரங்கமாகவும் நல்லவராக இருப்பார், வெளிரங்கமாகவும் நல்லவராக இருப்பார். இதுதான் குர்ஆன் ஓதக்கூடிய முஃமினுடைய அடையாளம். குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு முஃமினுடைய கல்வி இப்படித்தான் இருக்கும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக பேசுறாங்க பாருங்க. ஈமான் உள்ளுக்குள்ள இருக்கு. வெளி தோற்றத்தை, வெளி உலகத்தை, வெளி வாழ்க்கையை உங்களுக்கு சரி செய்யக்கூடிய ஒன்று குர்ஆன் தான். உள்ளுக்குள் ஈமான், வெளியில் உங்களை சரியாக்கும் ஒரு விஷயம் அது குர்ஆன். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை மிக தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலான் என்ற ஆர்சிக்கு 5 தூண்கள் இருக்கின்றது. 4 ஓரங்களில் 4, சென்டராக 1. அந்த சென்டராக இருக்கக்கூடிய தூணைத்தான் இந்த வாரத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் 4 தூண்கள் இருக்கின்றது. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வீட்டிற்கு சென்று சூரத்துல் பக்ராவினுடைய 183 185 வரைக்கும், பின்பு 186 அல்லாஹு தஆலா அதை எப்படி பேசுகின்றான் என்பதை முழுமையாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படித்து பாருங்கள். குர்ஆன் நமக்கு முன்னால் இருக்கின்றது. நேரங்களையும் காலங்களையும் தயவு செய்து வீணடித்து விட வேண்டாம். ஓதுங்கள், பொருள்பட ஓதுங்கள், அதை உணருங்கள், தஜ்வீதோட முயற்சி செய்யுங்கள், அதனுடைய பொருளை விளங்கியிடுங்கள். குர்ஆனோடு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிவிடுங்கள். 24 மணி நேரத்தில் இத்தனை மணி நேரம் என்னுடைய ரப்புல் ஆலமீனோடு பேசுவது. நான் எப்படி பேசுறது? குர்ஆனோடு பேசுவது. அவன் எப்படி என்னோடு பேசி இருக்கின்றானோ அதே பாணியில் நான் அவரோடு சென்று அல்லாஹோடு இந்த நேரத்தை நான் ஒதுக்கி விடுவது என்று ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நமக்கு அருள் பாலிப்பார்.
குர்ஆனோடு நாளை மறுமை நாளில் நிற்கக்கூடிய நல்லடியார்களாக, குர்ஆனோடு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்ப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.